Hi guys, welcome back to our channel. எங்கடா இருக்கீங்களா இல்லையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. இத்தனை நாள் கழிச்சு ஒரு vlog நாங்கள் இறக்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல vlog-ஆக தான் இருக்கும். என்னங்கிறதெல்லாம் நாங்கள் போக போக சொல்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாருவோட தம்பிக்கு வந்து பிறந்த நாள். ஆமாம், நாங்கள் இத்தனை நாள் வீடியோ போடாத காரணம் வந்து நிறைய விஷயம் நடந்துச்சு. அதெல்லாம் வந்து அஸ்வின் சார் விலாகில் சொல்லுவோம். ஸோ இனிமேல் கொஞ்சம் நல்லா போட்டோம் அப்படிங்கிறதுனால பிறந்தநாள் விலாகை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விலாகில் ஃபுல்லாகவே பிறந்தநாள் விலாக தான் பார்க்க போறீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிட்டாக எடுத்துருக்கோம். எங்களால் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நிறைய வேலையும் அதிகமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த கிஃப்ட் வாங்க போகிறது, அப்புறம் நிறைய வீட்டில் நடந்த ஃபன்னு இது எல்லாமே உள்ள இருக்கும். ஸோ நீங்கள் ஜாலியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்க. கடைசியாக பார்த்துட்டு வாங்க. நூறுடி பாரு. அவங்க விளையாடுறதுக்கா இல்லை நீங்கள் விளையாடுறதுக்கா? அம்மா அவ்வளோதான். ஆமாம், சீட்டு கட்டு லூடோ பரவாயில்ல, இந்த மாதிரி ஆட்டமே ஆகாது. என்ன வண்டி ஓட்டிட்டு இருக்கா இல்லை? சார் எனக்கு காரு ஆல்ரெடி ஒரு கார் வாங்கியிருப்பான்ல. உன் தம்பிக்கு என்ன வாங்குறதுன்னு தெரியலையா சார்? அவுட்டா மூளை கால்குலேட் கிடைக்க மாட்டேங்குது. என்னடா கால்குலேட் வர்றீங்க? அண்ணா 350 ரூபா பில் வாங்கிட்டாங்கண்ணா. அவ்வளோதான், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. இதில் எது வாங்குறதுன்னு 4 பேருக்கும் வணக்கம். இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலாக பசங்களாக இருந்து யோசிச்சேன்னா இந்த பில்லு வாங்கிக்கலாம் யோசிப்பேன். இல்லைனா இந்த நானும் வந்து தான் யோசிப்பேன். பாப்பா அவங்க என்ன இது பண்ணுறாங்க. காரு, ஜேசிபி இதெல்லாம் பழசு. என்ன பண்ணுறீங்க? ஆமாம், அழுக்கா இருக்கிறதுனால அழுக்கா. அப்புறம் அடுத்து ஏதாவது பொம்பளை பொம்மை, ஏதாவது லேடிஸ் பொம்மை இருக்கான்னு பாருங்க. இது 200 220 கார்லாம். அது எவ்வளோ? 150. அது ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஓஹோ, பெருசு நல்லா இருக்கு. அதனால கிரிப்பா இருக்க மாதிரி இருக்கு. பிளாஸ்டிக் நல்லா பெருசா இருக்கு. எப்படினாலும் உடைச்சிருவான். இதனால இது இப்படி ரெண்டு பேரும் பேசணும். எங்க போறது ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா, இது பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் லைட் எரியுது. இன்னும் பட்டனை பின்னாடி வச்சிருக்காங்களா? முன்னாடி இருக்கு. பின்னாடியா? விட்டு எரியுது. என்னடி வாங்கலாம்? இதே வாங்கிடு. 150 ரூபாய்க்கு அதுக்கு 200 அதே வாங்கிடலாம். பெருசே நல்லா சூப்பரா. அது ஓகே பண்ற. டேய் இந்தாரா, உன் தம்பிக்கு தானே பார்க்க வந்தேன். என்ன வேணும்? எனக்கு தான் கிடைக்கும். ரோட்டில் போய் நின்று சில்லறை கிடைக்கும் கண்டிப்பா. என்னது தூரமாக நின்று இந்த வளையம் போட்டால் அந்த கைக்குள்ள போய் தடுக்கணும். நீ பாடுறது ஒன்று, அதில் வர்றது ஒன்று. காலிங் பெல் மாதிரி இருக்குது. சாரு, உண்மையிலேயே ஏதோ மியூசிக் கற்றுக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுற. நீ உன்னை கூப்பிட்டு வந்ததுக்கு நான் தான் ஃபீல் பண்ணணும். அண்ணனே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆசை தீர விளையாட்டு வச்சுட்டு போயிடுவாங்கண்ணா. இவங்களை கடைக்குள்ள விட்டுட்டு அவர் வெளியே வந்து நிற்கிறாரு. ஏமா கடையில் வேற செய்கிற பொண்ணுங்களா என்ன பண்ணுறீங்க? அதான் டிமார்ட்குள்ளே வந்த மாதிரி நீங்களே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பறக்காது சும்மா. ஆண்டி 800 ரூபா 900 ரூபா கொடுத்தா தாண்டி பறக்கும். இந்த மாதிரி அக்காங்களுக்கு தம்பியா பிறந்திருக்கலாம் போல. தேடி பர்ச்சேஸ் பண்றாளுங்க. பரவாயில்லையா? இப்படியும் 4-5 கிஃப்ட்டுக்கு மேலே ரெடி பண்ணிட்டாங்க.
இது பத்தாதுன்னு இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. இதை வந்து ஓப்பன் பண்ணால் அவன் வெப்சைட் அனுப்பான். ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாங்கணும், இதை வச்சுட்டு இதெல்லாம் அவங்களுக்கு. சரி, இந்த மாதிரிலாம் அக்கா நமக்கு கிடைக்காம போயிடுச்சு. இந்த மாதிரி அக்காலாம் எனக்கு இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், வீடு ஃபுல்லாக செமையாக இருந்திருக்கும். அவன் என்னதான் அசிங்கமாக திட்டினாலும் அடித்தாலும் வாங்கிக்கிட்டு திரும்பவும் செய்கிற அந்த பக்கம் இருக்கே, இதையே என் புருஷன்கிட்ட காட்ட மாட்டேங்கிறேன். தம்பி மட்டும் என்ன பண்ணாலும் பண்ணுறீங்க, புருஷன்கிட்ட மட்டும் எப்படி பண்ண மாட்டேன். என்ன பண்ணுறேன், உண்மையே சொல்கிறேன், பொறாமையாக இருக்குது. தம்பி மட்டும் அந்த செய்கிறாங்க மாறி மாறி. எனக்கு தாண்டி ஏதாவது ஒரு தடவை ஒன்று வாங்கி கொடுத்துருக்குறா பொம்மைக்காரு, இப்போவும் கேட்டா, இருந்தாலும் எனக்கு பொறாமையாக இருக்கு. ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த மாதிரி அக்காவெல்லாம் இருக்கிறதுனால. என் பொருளால் வரும்ல, என் பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் யாரு கேட்டா, இதை வாங்கி போட்டு வச்சிருக்கிறா. இந்த பொம்மை, ரிமோட் காரும் வாங்கி தரேன். ரிமோட் கார் வாங்கி கொடுத்தனாலும் தப்பிச்சா. அப்புறம் ஹெலிகாப்டர் இருக்கும், அவனுக்கு வெளியே போட்டுவும் கரெக்டா இருக்கும் சொல்லி இது வாங்கினேன். அவனோட விளையாட்டு இது பத்தி பாத்தீங்கன்னா ரிமோட் கார். எனக்கு ரிமோட் காரு, பேஸ்கெட் பால், ஹெலிகாப்டர் இந்த மாதிரிலாம் விட்டா ட்ரின் ஜாலியாக விளையாடுவாங்க. நான் கேட்டேன் வேணும்னா வாங்கிக்கோங்க, யோசிச்சுக்கிட்டே இருந்தான். வேணாம், எல்லாம் வீடியோ பார்த்துப்பீங்க. தம்பிக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே கடைக்கு வந்துட்டோம். வீட்டில் பண்ணால் அவனுக்கு டவுட் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணிட்டோம். யார் யாருன்னு நானும், எங்கள் மாமா, அப்புறம் அஸ்வின், அப்புறம் லேக்கா ஃப்ரெண்டு சௌமி எல்லாரும் சேர்ந்து தான் டெக்கரேட் பண்ணுறோம். அவனுக்கு வந்து காலையில் இது வந்து சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறோம். இது வந்து அதுல கொடுத்த பலூனா? பலூனை வச்சு சைடு ஃபுல்லா கவர் பண்ணிடுவோம். இது ரொம்ப குட்டு. அஸ்வின், நம்ம தனியா வாங்கியிருந்தா கூட 1 25-30 ரூபா தானே வந்திருக்கும். இது 300 ரூபா. ஏன்டா எழுத போயிட்டு ஓ ரோப் கோர்க்கணுமோ? ஆமா, அப்புறம் பின்ன எப்படி வைக்க? கடைசியில இருந்து கோர்த்தா கரெக்டா இருக்கும். Very happiness. நம்ம வந்து இப்போ எல்லாரும் பர்த்டே கிளம்பிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் தம்பிக்கு தெரியாமல் ஒவ்வொன்றும் பண்ணுறதுக்குள்ளே மூச்சே நின்றுச்சு. இப்போ வந்து நம்ம கேக்கெல்லாம் வந்துச்சு. நம்ம வந்து இப்போ போய் அங்கே செலிப்ரேட் பண்ண போகிறோம். கண்ணாடி போட்டு கவுமா. எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் மேட்சிங். வாங்க அப்பலாம் ஒரே மாதிரி காஸ்டியூம். ரெண்டு திரும்புங்க. அவமானம் வர்ற தம்பி, பர்த்டே பாய் விட அவமானம் சூப்பரா இருக்கு. சரி, அவங்க விஷ் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிரு. வந்து சாருக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. என்னன்னு பாருங்க, தம்பி பர்த்டே எப்பவுமே மோஸ்ட்லி நாங்க எல்லாருமே ஒன்னா இருக்க மாட்டோம். எல்லாரும் ஒரு இடத்துல இருப்போம். போன வருஷம் பர்த்டேக்கு நம்ம கூட இல்லை தானே சாமி? போன வருஷம் பர்த்டேக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இருந்தம்மா தம்பி? அப்படியா தெரியல, ஞாபகம் இல்ல. போன வருஷம் ரித்தி பர்த்டே சுத்தமா ஞாபகம் இல்ல. இந்த வருஷம் கொஞ்சம் மறக்க முடியாம இருக்கும். போயிட்டு இருக்கோம். போன வருஷம் அதே மாதிரி தான் நியூ இயர்க்கு என்ன பண்ணிட்டு இருந்தோம், சர்ச்சில் இருந்தோம். சர்ச்சில் யாருந்தோம்? எங்க இருந்தோம்? போன வருஷம் சர்ச்சில் இல்லை, வேற என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா சர்ச்சில் இருந்தோம். இப்பெல்லாம் எதுவுமே ஃபர்ஸ்ட்ல எல்லாமே ஞாபகம் இருக்கும். இப்பெல்லாம் ஒண்ணுமே ஞாபகம்
எங்க அம்மா ஏதோ அமெரிக்கால இருந்து அந்த கார்ல கூட்டிட்டு வருவாங்க அந்த மாதிரி இருக்குடா. போன வருஷம் நியூ இயருக்கு தான் உங்க அப்பா வீட்டுக்கு வர வச்சு. ஆமா 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 அது ஆல்ரெடி சொன்னோம் நாங்க மறந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் அஸ்வின் அப்பா அம்மா எல்லாரும் பேசிட்டாங்க மேரேஜ் முடிஞ்சு. சோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான நியூ இயர். ஆனா அதை மறந்துட்டோம் பாத்தீங்களா? அத மறந்துட்டு பாருங்க அதுதான் சர்ப்ரைஸ் பண்றாங்களாமா பையனை அங்கே நிப்பாட்ட வச்சுட்டு அரேஞ்ச் பண்ணதை காட்டுறாங்க. ஸோ நம்ம நைட்டு ஃபுல்லாக விடிய வந்து ஒட்டினது வந்து கண்ணுக்கிறோம். இல்லை அந்த துணி கடைசியாக கொண்டு வரல டேபிளுக்கு துணி. சரி ஓகே. அவன் என்ன வட்டமான்னு கேட்டுட்டு இருக்கான். அஸ்வினும் ரித்தி ஒரே கலர்ல கண்ணாடி போடணும்னு சொல்லிட்டு இப்ப கண்ணாடி வாங்க போறாங்க. அவுமா போட்டிருக்க கண்ணாடி வந்து அஸ்வினுக்கு, இப்ப வந்து ரித்திக் வாங்க போறாங்க. அத நீ வாங்கிக்கோ, வீடியோக்கு வாங்கிக்கோங்க, நீட்டா இருக்கும். அஸ்வினுக்கு போட்டுற மாதிரியே ஷூ வந்து நேற்று வாங்க ட்ரை பண்ணோம், ஆனால் இவன் வரல. இப்போ அதனால இவனுக்கு எடுக்க போறேன். தம்பிக்கு செப்பலே கிடைக்கல. நாங்கள் ஷூ மாதிரி எதிர்பார்த்தோம், ஆனால் அது வந்து கிடைக்கல. நம்ம இது செப்பல் இந்த மாதிரி நம்ம எடுக்கணும் அப்படின்னாலே மெயின் போயிடணும். மெயின் போய் கரெக்டா சைஸ் பார்த்து எடுக்கணும். இனிமேல் கூப்பிட்டாருயா? வரல ஒரு சின்ன, எனக்கு தம்பிக்கு சின்ன சண்டை, அதனால அதுக்கப்புறம் தான் சண்டை போட்டேன். அதுக்கு முன்னாடியே வரல, ஏதோ சொல்லிட்டு இருந்தான். இங்க மாமா வரட்டு லாக் பண்ணிட்டீங்களா? கண்ண மூடி கூட்டிட்டு வாங்க. கண்ணாடி கழட்டிக்கோ, கண்ணாடி கழட்டு, இங்க போட்டுக்கோ அப்பதான் எக்ஸ்பிரஷன் தெரியும். கொடுக்க மாட்டான். உள்ள வந்துரு ஓபன். அவனுக்கு அதை மட்டும் சர்ப்ரைஸ். அக்காட்ட போன வாரம் ஒண்ணு கேட்டேன், அதான் அக்கா உனக்கு சொல்லி போன வாரம் எனக்கு கேட்டேன்.
பாரு. கேட்க கூடாது, ஓபன் பண்ணணும். சின்ன பையன் தான் அவ்வளோ. அக்காமா 2 பேரும் போனீங்களா? எஸ். இந்த கால 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. நான் வெளியே சேர்த்தோம். வெரி குட். லேகா நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சூப்பர். அடுத்தது கிஃப்ட் யாரும் கொடுக்க மாட்டோம்ட்டு உட்காந்து அழுதுட்டு இருந்தோம். பிடிக்குமா தம்பி இது? என்னது இது? இங்க காமிச்சிரு, வீடியோல காமிச்சிரு. ஏய் இது எத்தனை கியூட்டா? பாலகண்டா சரி கேக். உள்ள நில்லுங்கடி ஃப்ரேம்ல. என்னமா ஆஹா நீ கேட்டதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க அவரு. ஏய் வீடியோ காமி. ஏய் ஏய் வாட்டர் கேர்ள். அங்கே அங்கே காமி இத மட்டும் நீ ஓபன் பண்றா. ஓபன் பண்ணு. வெளியேட்டுக்கா ரிங்கு. சூப்பரா இருக்கு. அவன் ரியாக்ஷன் பாரு. காடா இல்ல 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 பிரி கேட்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது. டெய்லி குடிக்கிறதுக்கு சோப் பண்ணிருக்கேன். நேத்து அவங்க சொன்னாங்க இது என்னதுன்னு கேட்டதுக்கு அது கை கழுவுற சோப்புமா அப்படின்னாங்களா. உடனே இவன் அதெல்லாம் அவனுக்கு தேவைப்படாதுங்க அப்படின்ட்டாமா. அதாவது கடையில கேட்டாங்க இப்படி இந்த நாள் குடிச்சு வச்சுக்கோ, ஒரு நாள் அவன் கைக்கு ஒரு சோப்பு, காலுக்கு ஏய், அதை எடுத்து கொடு. இந்த அப்பா விட்டு விட்டு எடுக்குதுடி. விடு. ஏய், இதுதான் அவனுக்கு பெரிய சர்ப்ரைஸ். ஒன்னு எடுத்து பாரு. பிடிக்குமா தம்பி? சூப்பரா. இன்னைக்குதான் உன் ஆசைக்கு அடுத்த வருஷம் தான் இல்லை நினைக்கிறேன். ஆமா. மேல அந்த ஷீட் தெரியுது வரும். ஏய், எல்லாம் ஆசையும் இன்னைக்கு நிறைவேச்சு, அடுத்த வருஷம் தான். கிஃப்டே இல்லடா உனக்கு கூட. ரொம்ப திருப்தியாச்சா? எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லு ரித்தி. எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹாய். சரி உங்களால எப்படி இருக்கும் சொல்லு. நல்லா இருக்கு. ஏதோ பேசு. அதை விட சூப்பராகவே இருந்துச்சு. அதெல்லாம் அக்கா ரித்தி, அக்காவுக்கு ஒரு அக் பண்ணிடு. ஏய் மாமாக்கு 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 ஒரு ஹக் பண்ணிரு. மச்சான் தைவம் தான் மலையாளம். பிடிக்க ஆரம்பிச்சாங்க. நான் கேக் எப்படிமா இருக்கு? கேக் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? உடைக்கிறீங்களா? இப்பவே உடைக்கிறீங்களா?
ஓகேம்மா. பர்த்டேக்கு வந்து இப்போ தான் பர்த்டேலாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து உடனே கிளம்பிட்டோம். மதுரைக்கு போனோம். ஸோ நாளைக்கு வந்து நல்ல நல்ல ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. அப்படியே வந்து அப்டேட் பண்ணுவோம். ஒவ்வொரு வீடியோ அப்படியே தொடர்ந்து பாருங்கள். ரொம்ப சூப்பராக போச்சு டே வந்து. எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. இனி டே ஃபுல்லாக இப்போ யார் யாரை மீட் பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் அப்படியே லைன் பை லைனாக பாருங்கள். பாய். பார்த்து பாய்மா. பார்த்து போவோமா? எங்க போகும்போது ஜாக்கிரதையா போ. கார்ல போகும்போதெல்லாம் கிட்ட போட்டுக்க. நீ பெல்ட் இருந்தா போட்டு பாய்மா. பாய். பாய் தங்க. பத்திரம் வந்துடுறேன் 3 நாள்ல. என்ன வேணும் உனக்கு? என்ன வேணும்? நீ என்ன வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு சொல்லுவாரு. சரிம்மா பாய். சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம பெட்ரோல் டேங்க் வந்து ஃபில் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இங்கே தான் வந்து அஸ்வின் வந்து ஒர்க் பார்த்தாங்க. பெட்ரோல் பங்க்ல தான் வேலை செஞ்சேன். பரவாயில்ல, நல்ல முன்னேற்றமே உன்னோட லைஃப்ல. என் கூட வேலை செஞ்சவங்க தான் அவங்க பெட்ரோல் அடிக்கிறவங்க அந்த காலம். நம்ம வந்து திருப்பூர்ல இருந்து தாராபுரம் தாண்டி வந்து வெயிட் பண்றோம். ஏன்னா துர்காக்கா ராஜானா எல்லாரும் சேர்ந்து இங்கே தான் அப்படியே ஃபுல்லா ஜாயின் பண்ணி அப்புறம் தான் மதுரை போற மாதிரி பிளான். நல்லா இருக்கும் 3 பேரோட ஒட்டுக்கா போயிடுவோம். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, ஸோ அதனால ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தம்பியோட பர்த்டே விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பிடிச்சிருக்கோம். அப்புறம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் கையில். பாய்.